ஆன் கால் வேலைக்கான அலவுன்ஸ் வாக்குறுதியை மீற வேண்டாம் என அரசுக்கு செனட்டர் லிங்கேஷ் கோரிக்கை. தீயணைப்பு துறையில் பிளாய்க்காரர் அல்லாதோரை மேலும் அதிகமாக சேர்க்க ராயர் கோரிக்கை. இந்நாடு பிளாய்க்காரர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மட்டுமே உரித்தானது அல்ல என்றார் நஸ்ரி அசீஸ். சமூக ஊடகங்களில் மற்ற மதத்தாரை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒருமைப்பாட்டு அமைச்சர் நினைவுறுத்து. இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஜக்கீர் நாயக் யார்? நஸ்ரி அசீஸ் கேள்வி. தீயணைப்பு மீட்பு துறையில் மலாய்க்காரர் அல்லாதோரை மேலும் அதிகமாக சேர்க்க அரசாங்கம் முன்வர வேண்டும். நாட்டுக்கான சேவையில் அனைத்து இனங்களின் பங்களிப்பும் இருப்பதை இதன் மூலம் உறுதி செய்ய முடியும் என ஜெலுத்துங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கூறினார். வெளியில் ஏராளமான மலாய்க்காரர் அல்லாதோர் அரசு பணியில், குறிப்பாக தீயணைப்பு படையில் இணைந்து பணியாற்றிட விருப்பம் கொண்டுள்ளனர். அவர்களை வேலைக்கெடுப்பதில் அரசாங்கம் தீவிரம் காட்ட வேண்டும். உயிர்காக்கும் தொழில் என்பதால் அனைத்து இன மக்களும் கைகோர்த்து செயல்பட நல்ல வாய்ப்பாக அமையும் என ராயர் கூறினார். Saya juga ingin meminta, merayu kepada menteri untuk juga mempelawa ramai daripada rakyat Malaysia yang bukan berbangsa Melayu untuk memasuki pasukan bomba sukarela dan juga menjadi penjawat awam melalui bomba sukarela. Saya menyentuh perkara ini yang dipertua kerana baru-baru ini saya telah melontarkan satu soalan untuk bertanyakan berapakah anggota penjawat awam yang bukan Melayu yang menjawat penjawat awam menjadi penjawat awam dalam kerajaan sekarang. Dan daripada sistem Hermes maklum balas yang saya terima daripada Yang Berhormat Menteri Jabatan Perdana Menteri, daripada 1,266,474 orang, hanya ada 47,960 orang penjawat awam keturunan India. Jadi saya melihatkan ini merupakan satu lagi reformasi yang perlu dilaksanakan oleh kerajaan, di mana kita perlu mempelawa ramai lagi warga negara Malaysia yang bukan Melayu untuk menjadi penjawat awam, terutamanya di dalam pasukan sukarela bomba dan pasukan bomba, perkhidmatan bomba, kerana kita sedar bahawa kerjaya bomba ini merupakan sesuatu yang begitu suci, di mana mereka akan dipanggil untuk memberi bantuan kepada mangsa-mangsa sewaktu berlakunya kebakaran, malapetaka dan kemalangan. மக்களவையில் தீயணைப்பு சேவை சட்ட திருத்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய போது ராயர் அக்கோரிக்கையை முன்வைத்தார். பொது சேவை துறையில் ஒட்டுமொத்தமாக 1 மில்லியனுக்கும் அதிகமான ஊழியர்களில் வெறும் 47,000 பேர் மட்டுமே இந்தியர்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அரசு பணியில், குறிப்பாக தீயணைப்பு படை வாயிலாக ஏராளமான மலாய்க்காரர் அல்லாதோரை சேர்க்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்றார் அவர். சர்ச்சைக்குரிய மதபோதகர் ஜக்கீர் நாயக் தொடர்ந்து மலேசியாவில் நடமாடி வருவதை முன்னாள் அமைச்சர் டத்தஸ்ரீ நஸ்ரி அசீஸ் சாடியுள்ளார். இந்தியாவில் பிரச்சனை செய்துவிட்டு எங்கு ஓடி வந்தவர் முஸ்லிம்களாக வாழ்வது எப்படி என்றும் முஸ்லிம் அல்லாதோருடன் பழகுவது எப்படி என்றும் நமக்கு பாடம் எடுக்கிறார். இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த எங்களுக்கு முஸ்லிமாக வாழ்வதெப்படி என்றே தெரியாதா என அமெரிக்காவுக்கான மலேசிய முன்னாள் தூதருமான நஸ்ரி கேள்வி எழுப்பினார். இது பள்ளின மக்கள் மற்றும் பல மத நம்பிக்கைகளை கொண்ட நாடு. நானே முஸ்லிம் அல்லாத மலேசியர்களுடன் அணுக்கமாக பழகி வருகிறேன் என முன்னாள் அமைச்சருமான நஸ்ரி FMT-யிடம் கூறினார். ஜக்கீர் நாயக்கிற்கு மலேசியாவில் பொது இடங்களில் சொற்பொழிவாற்ற தடையேதும் இல்லை. அவருக்கு இருந்த தடை 2019 ஆண்டோடு முடிந்துவிட்டதென பிப்ரவரி 21 தேதி உள்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அறிவித்திருந்தார். வங்காளதேசத்தின் டக்காவில் உள்ள ஒரு பேக்கரியில் 5 தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 29 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து வெறுப்பு பேச்சுகளை வெளியிட்டதற்காக ஜக்கீர் நாயக் மீது இந்தியாவில் வழக்கு போடப்பட்டது. பண மோசடி குற்றச்சாட்டும் எழுந்துள்ளதால் 2016 முதல் அவர் நாடு கடந்து வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் 2019 ஜூனில் இந்திய வெளியுறவு அமைச்சு ஜக்கீர் நாயக்கை நாடு கடத்துவதற்காக மலேசியாவிடம் முறைப்படி கோரிக்கையை விடுத்தது. அதே மாதத்தில் இந்தியாவில் உள்ள ஒரு நீதிமன்றமும் ஜக்கீர் நாயக்கை ஒரு வழக்கில் நேரில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.
2018ஆம் ஆண்டு அடைக்கலம் வழங்கப்பட்டதில் இருந்து ஜக்கீர் நாய்க் புத்ராஜயாவில் எங்கோ வசித்து வருவதாக நம்பப்படுகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். இந்த நாடு மலாய்க்காரர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மட்டும் சொந்தமல்ல, மாறாக பள்ளின மற்றும் பல்வேறு மதங்களை பிரதிநிதிக்கும் பூமி என அமெரிக்காவுக்கான மலேசிய முன்னாள் தூதர் டத்தோஸ்ரீ நஸ்ரி அசீஸ் கூறியுள்ளார். இந்த விஷயத்தில் சபா சரவா மக்களை நாம் பாராட்டியாக வேண்டும். அவர்கள் மலேசிய அடையாளத்தின் வலுவான உணர்வை கொண்டுள்ளதாக நஸ்ரி கூறினார். சபா சரவா மக்கள் தத்தம் மாநிலங்களை மலேசியர்களாகவே நடத்துகிறார்கள். தங்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் மலேசியர்களாகவே ஒன்றாக வாழ்கிறார்கள். ஆனால் இதற்கு நேர்மாறாக தீபகற்பத்தில் உள்ள பல மலாய்க்காரர்கள் தேசியத்தை விட இனத்தை முன்னுரிமைப்படுத்த முனைகின்றனர். அரசியல் ஆதாயம் என வசதிப்படும் போது மட்டுமே அவர்கள் தங்களை மலேசியர்களாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். தேர்தல்களில் மலாய்க்காரர் அல்லாத வாக்குகளை பெறும்போது இதனை அப்பட்டமாக காணலாம். இவர்கள் உண்மையில் போலி மலேசியர்கள் என நஸ்ரி சாடினார். அனைத்துலக அரங்கில் மலேசியாவின் முகவரியாக திகழ்ந்த தேசிய விளையாட்டு ஜாம்பவான்கள் டத்தோ நிக்கோல் டேவிட் மற்றும் டத்தோ லீ சோங்வே ஆகியோர் தங்களை இந்தியர்களாகவோ சீனர்களாகவோ அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக மலேசியாவுக்கே விளையாடினர் என நஸ்ரி கூறினார். நாட்டின் அரசியல் திசை மற்றும் அரசியலில் இஸ்லாத்தின் தாக்கம் வளர்ந்து வருவது குறித்து FMT கேட்டபோது அந்த அம்னோ மூத்த தலைவர் அவ்வாறு கூறினார். Colors of India பெருமையுடன் வழங்கும் Perak International Indian Expo and Viral Food Festival Aeon Big Fallen Ipoh Perakil 5 to 9 மார்ச் வரை. Viral Food Festivalil 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். Aeon Big Fallen Ipoh Perakil. Big sale, big discount. மற்ற மதத்தார் புண்படும்படியோ அல்லது 3R எனப்படும் இன மதம் ஆட்சியாளர்கள் குறித்து சமூக ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய பதிவுகளை ஏற்றுவதோ அறவே ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகும். தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஏரோன் அகோ டகாங் அதனை நினைவுறுத்தியுள்ளார். ஏரா வானொலியின் சர்ச்சை வீடியோ தொடர்பில் விஜயன் சவரிநாதன், ஜம்ரி வினோத், சரவணன் சண்முகம் மற்றும் கிரைமேன் என்ற பெயரை கொண்ட டிக்டாக் கணக்கு ஆகிய தரப்புகளை சுட்டிக்காட்டி அமைச்சர் அவ்வெச்சரிக்கையை விடுத்தார். சமூக ஊடகங்களில் அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். எல்லை மீறிய செயலால் இன மதங்களுக்கு இடையிலான சச்சரவுகளையும் தேசிய நல்லிணக்கத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். எனவே உணர்ச்சிகளை தூண்டிவிடும் வகையில் பேசுவதையோ செயலில் ஈடுபடுவதையோ அனைவரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மீறி செயல்படுவோர் மீது போலீசும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்நேரத்தில் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். மக்களிடையே ஒற்றுமையையும் பரஸ்பர மரியாதையையும் வளர்த்திட கேம்பெயின் சக்கா பாயிக் பிரச்சார இயக்கத்தையும் ஃபஹாம் ஒர்மாத் தெரிமா ஒருமைப்பாட்டு கொள்கையையும் அமைச்சு முடுக்கிவிட்டுள்ளதாகவும் ஏரோன் அகோ கூறினார். ஏரா வானொலியின் வேல்வேல் வீடியோவை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள பதற்ற சூழலில் தத்தம் மதங்களை தற்காத்தும் வேற்று மதத்தை இழிவுபடுத்தியும் சில தரப்புகள் சமூக ஊடகங்களில் பதிவிடுவதும் வீடியோ வெளியிடுவதுமாக இருப்பதை அடுத்து அமைச்சர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மருத்துவ அதிகாரிகளுக்கு ETAP எனப்படும் ஆன்கால் வேலைக்கான அலவுன்ஸ் தொகை உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியை அரசாங்கம் மறக்கக்கூடாது என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் நினைவுறுத்தியுள்ளார்.
2024 நாடாளுமன்ற அமர்வுகளிலும் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கையிலும் அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இன்று 2025 ஆண்டின் 3வது மாதத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இதுவரை அது நிறைவேற்றப்படவில்லை என மேலவையில் பேசியபோது லிங்கேஷ் சுட்டிக்காட்டினார். Pada sidang Dewan pada tahun 2024 tahun lepas dan pada pengumuman Belanjawan 2025, kerajaan telah berjanji untuk menaikkan allowance tugas atas panggilan bagi pegawai perubatan yang bertugas secara on call atau atas panggilan. Namun kita kini sedang berada di bulan 3 tahun 2025 dan masih menunggu janji itu tidak menjadi realiti. Lebih 80% daripada pegawai perubatan dalam sistem kesihatan awam bertugas atas panggilan, tetapi kadar allowance tugas atas panggilan hanya 9 ringgit sejam. Mereka keletihan, tertekan dan malah ramai yang mengalami burnout, tetapi kerajaan masih berdiam diri. Saya ingin bertanya kepada Menteri Kesihatan, adakah allowance tugas atas panggilan akan dinaikkan seperti yang telah dijanjikan? Jika ya, bila ia akan mula dikuatkuasakan? Jangan hanya berjanji untuk meredakan keadaan. Pegawai perubatan bukan hamba, bukan mesin. Jika menteri, timbalan menteri, pegawai tinggi JLC boleh menerima puluhan juta ringgit gaji sebulan, mengapa doktor yang menyelamatkan nyawa pesakit hanya dibayar 9 ringgit sejam? Ini adalah satu penghinaan kepada tenaga kerja kesihatan negara. அரசாங்க சுகாதார சேவையில் உள்ள 80 விழுக்காட்டு மருத்துவ அதிகாரிகள் செய்யும் ஆன்கால் வேலைக்கு நடப்பில் 1 மணி நேரத்திற்கு 9 ரிங்கெட் அலோன்ஸ் மட்டுமே வழங்கப்படுகிறது. அசாதாரண பணி சுமையை சுமக்கும் மருத்துவ அதிகாரிகளுக்கு இது எந்த வகையிலும் போதாது. குறிப்பாக இளம் மருத்துவர்களின் களைப்பு, அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் கவலையளிக்கின்றன. ஆனால் அரசாங்கமோ தொடர்ந்து மௌனம் காப்பதாக லிங்கேஷ் ஏமாற்றம் தெரிவித்தார். மருத்துவ அதிகாரிகள் ஒன்றும் இயந்திரங்கள் அல்ல. அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், ஜிஎல்சி உயரதிகாரிகள் எல்லாம் மாதந்தோறும் பல்லாயிரக்கணக்கில் ஊதியம் பெறும்போது இவர்களுக்கு மட்டும் 1 மணி நேரத்திற்கு 9 ரிங்கேட்டா என லிங்கேஷ் கேள்வி எழுப்பினார். எனவே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா இல்லையா? அப்படி நிறைவேற்றப்படும் என்றால் அது எப்போது நடக்கும் என்பதை சுகாதார அமைச்சு தெரிவிக்க வேண்டும் என டாக்டர் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார். ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் மேலாளர் வாரியம் மற்றும் ஸ்லாங்கூர் மாநில தலைமை ஆசிரியர் மன்றம் தலைமையில் ஸ்லாங்கூர் மாநில முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கம், லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப் இணைந்து ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான குறுக்கோட்ட போட்டி நாளை மறுநாள் மார்ச் 8ஆம் தேதி சனிக்கிழமை வெஸ்தாரி ஜெயா தமிழ் பள்ளி வளாகத்தில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள 99 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இப்போட்டி ஆண்கள் மற்றும் பெண்கள் என 2 பிரிவுகளாக நடத்தப்படும். ஒரு காலத்தில் குறுக்கோட்ட போட்டி என்றால் தமிழ் பள்ளி மாணவர்கள்தான் முன்னிலையில் இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களின் பங்கேற்பு குறைந்துவிட்டது. எனினும் நமது மாணவ செல்வங்களை குறுக்கோட்டம் உட்பட ஓட்டப்பந்தய போட்டிகளில் ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தும் நோக்கத்தில் முதல் முறையாக ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக குறுக்கோட்ட போட்டி பெரிய அளவில் நடத்தப்படுகிறது. எனவே இப்போட்டி நமது மாணவர்களுக்கு ஊக்குவிப்பாக விளங்கும் என்று போட்டி ஏற்பாட்டு குழுவினர் எதிர்பார்க்கின்றனர். இப்போட்டி குறித்த மேல் விவரங்களை அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.